காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரச புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல். யாழில் 17 பேர் கைது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் ரணில். இன்னும் 2 நாட்களில் தேர்தல்கள் ஆணையாளருக்கு கிடைக்கவுள்ள முழு அதிகாரம். யுத்த காலத்திலும் எந்தவொரு பரீட்சையையும் நிறுத்தவில்லை. கல்வி அமைச்சர் பெருமிதம். கொக்கு தொடுவாய்க்கு அமெரிக்க தூதரக அதிகாரி விஜயம். தடுமாற்றத்தால் மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய அமெரிக்க அதிபர் பைடன். மீண்டும் தீவிரமடையும் கொரோனா. ஒரு வாரத்தில் உயிரிழக்கும் 1700 பேர். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ் நெல்லியடி பகுதியில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று அதிகாலை நெல்லியடி துண்ணாலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரச புலனாய்வாளர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இராணுவம், போலீஸ் மோப்பநாய்களின் உதவியுடன் குறித்த 17 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட திறந்த பிடியாணைகள், சட்டவிரோத மதுபான விற்பனையாளர்கள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் என 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியாக உள்ளார் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியில் நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பவே எதிர்க்கட்சியினர் இச்சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை கொண்டு வந்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திப்போடுவதற்கான எந்தவித தீர்மானத்தையும் அமைச்சரவை மேற்கொள்ளவில்லை. ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் ஏற்பாடுகளில் காணப்படும் சிக்கலை தீர்ப்பதற்காகவே யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்பாவி மக்களை பணைய கைதிகளாக வைத்து தமது கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்கும் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் புகையிரத தொழிற்சங்க தலைவர்களும் பயங்கரவாதிகளே என்றும் அமைச்சர் கஞ்சன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு சட்ட மற்றும் நிதி தடைகள் எதுவும் இல்லை என்று இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட நிதிகளில் பிரச்சனைகள் இல்லை எனவும் தேர்தலை தொடர தங்களுக்கு சட்டபூர்வ அனுமதியுள்ளது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேர்தலை சுமூகமாக நடத்துவதை உறுதி செய்வதற்காக சட்ட அதிகாரிகள், அரசு அச்சக திணைக்களம் மற்றும் பிற தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அடுத்த வாரம் ஜூலை 17ஆம் தேதி அன்று நிதியமைச்சின் அதிகாரிகள் தங்களை சந்திக்க உள்ளதாகவும் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 2024 ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி 2024 செப்டம்பர் 17 மற்றும் அக்டோபர் 17ஆம் தேதிகளுக்கு இடையில் ஒரு நாளில் வாக்குப்பதிவை நடத்துவதற்கு அனுமதிக்கும் அறிவிப்பும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்ட பல சவால்களுக்கு மத்தியிலும் பரீட்சைகளை நடத்தி காட்டியுள்ளோம் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இதேவேளை யுத்தம் இடம்பெற்ற காலத்திலும் எந்தவொரு பரீட்சையையும் நிறுத்தவில்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 1991 நகரசபைக்கு நான் சென்றேன். 2001ஆம் ஆண்டுதான் நாடாளுமன்றத்திற்கு வந்தேன். அதையும் கூட தவறாகத்தான் சொன்னார்கள். நகரசபை உறுப்பினராகவும் கோட்டை துணை மேஜராகவும் இருந்திருக்கின்றேன். அதேபோல் 5 வருடங்கள் மேல் மாகாணத்தின் முதலமைச்சராகவும் இருந்தேன். எந்தவிதமான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை. 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 2010ஆம் ஆண்டு வரை கல்வி அமைச்சராக இருந்தேன். நாட்டில் யுத்தம் உக்கிர நிலையில் இருந்தது. வடக்கு கிழக்கில் எந்தவொரு பரீட்சையையும் நாங்கள் நிறுத்தவில்லை. அதேபோல தீவு பிரதேசங்களில் கடற்படையினரின் உதவியுடன் தான் நாங்கள் வினாத்தாள்களை கொண்டு சென்றோம். அவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் அமைச்சின் நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் சென்றோம். இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் உத்தியோகஸ்தர் மேத்யூ கின்சன் முல்லைத்தீவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி அகழ்வு இடத்திற்கு இன்று பிற்பகல் அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார்.
அத்துடன் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த மற்றும் பணிப்பாளர் ஜே தற்பரன் உள்ளிட்டவர்களும் குறித்த அகழ்வு பணியிடத்தினை பார்வையிடச் சென்றிருந்தனர். இரு கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வாய்வுகளின்படி குறித்த மனித புதைகுழியிலிருந்து 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்தும் இலக்கத் தகடுகள், துப்பாக்கிச் சின்னங்கள், உடைகள் உள்ளிட்ட பல தடய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறித்த மனித புதைகுழி அகழ்வாய்விற்கென ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்ற காரணத்தினால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. இவ்வாறான சூழலில் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்வுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீளவும் கிடைக்கப் பெற்றுள்ள நிலையில் கடந்த 4ஆம் திகதியன்று ஆரம்பகட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக 8வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனின் செயல்களும் பேச்சுக்களும் சமீப காலமாக பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி வருகின்றன. அமெரிக்காவில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் மீண்டும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக நிற்கும் 81 வயதாகும் ஜோ பைடன் பேச்சில் தென்படுகின்ற தடுமாற்றமும் குழப்பமும் அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறியுள்ளது. சமீபத்தில் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் ட்ரம்புடன் நேருக்கு நேர் நடந்த விவாத நிகழ்ச்சியில் ஜோ பைடனின் உரையில் அதிக இடத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டது. சில நொடிகளுக்கு எந்த அசைவுமின்றி ஜோ பைடன் உரைத்து நின்ற சம்பவமும் நடந்தது. தொடர்ந்து ஜோ பைடன் மீண்டும் அதிபர் தேர்தலில் நிற்க வேண்டுமா என அவரது கட்சிக்குள்ளேயே கூச்சல் குழப்பங்கள் எழுந்துள்ளன. தான் ஒருபோதும் தேர்தலில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று பைடன் உறுதியாக நிற்கின்றார். ஆனால் பைடனின் பேச்சில் உள்ள தடுமாற்றம் குறைந்தபாடில்லை. நேற்று அமெரிக்காவில் வைத்து நடந்த நேட்டோ அமைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை ரஷ்ய அதிபர் புடின் என மேடையில் ஜோ பைடன் அறிமுகப்படுத்தி வைத்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இன்று நடைபெற்ற பிக் பாய் கருத்தரங்கத்தில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் என்று சொல்வதற்கு பதிலாக துணை அதிபர் ட்ரம்ப் என்று பைடன் குறிப்பிட்டுள்ள வீடியோவும் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா வைரஸின் தீவிரம் குறைந்துள்ள போதிலும் அது இன்னும் உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரஸ் அதானம் ஹெப்ரேயஸ் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதும் உலகம் முழுவதும் ஒரு வாரத்தில் 1700 பேர் கோவிட் தொற்றால் இறப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பல நாடுகளில் கொரோனா வைரசுக்கு எதிராக நோய் தடுப்பு மருந்துகளை பெறுவதில் குறைந்த போக்கு காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் வைரஸை தொடர்ந்து பலவீனப்படுத்த தடுப்பூசிகளை பெறுவது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிக ஆபத்துள்ள குழுக்களில் உள்ளவர்கள் அவர்களின் கடைசி மருந்தின் 12 மாதங்களுக்குள் கொரோனா 19 தடுப்பூசியை பெற வேண்டும் எனவும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைத்துள்ளது.